ஹலோ ஸ்பாட்டிஃபை வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட். அண்ட் நான் பேசிக்கிட்டு இருக்குது உங்களோட ஆண்டோ. ஸ்பாட்டிஃபைல இது வரைக்கும் நிறைய தீம் அண்ட் பர்பஸ்க்காக நிறைய பேர் ஒரு பாட்காஸ்ட்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்ததுக்கான ரீசன் வந்து உங்களுடைய டைம் பாஸ்க்காக, ஆக்சுவலாக என்னுடைய டைம் பாஸ்க்காக, என்னுடைய லைஃப்பில் நடந்த சில ஃபன்னியான எமோஷ்னலான விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் கன்வே பண்ணணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இதில் பேசி நான் கேட்டிருக்கேன். நான் கூட 4-5 பேரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஆகணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனில் கூட நான் அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ நீங்கள் இதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு அதுவுமா ஏதாவது கண்டென்ட் அட்லீஸ்ட் சும்மா பேச்சுக்காவது கொண்டு வரலாமே அப்படின்னு பார்த்தா சத்தியமாக இப்போதைக்கு கையில் எதுவும் கிடைக்கல. ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோடனே என்னடா சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ரீசெண்டாக ஸ்கூலில் ரீஓப்பனிங்லாம் நடந்துச்சுல. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு வராங்க. நம்ம கூட ஃபஸ்ட்டு கிளாஸுக்கெலாம் போகிறப்போ கிளாஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்ருப்போம். எங்கள் ஸ்கூல்லலாம் அதுவும் கலர் ட்ரெஸ்ஸு ஹாஃப் டே லீவ் எல்லாம் விட்டுருப்பாங்க. மற்றவங்க ஸ்கூல்லலாம் எப்படின்னு தெரியல. 9th ஸ்டாண்டர்ட் வரையும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து கிளாஸுக்கு நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. சம்டைம்ஸ் புது ஸ்டாஃபே வருவாங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தரான் எழுப்பி வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், வாட் டு வாண்ட் டு பிகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆம்பிஷன்ஸ்லாம் கேட்பாங்க. நம்மளும் நம்ம வாய்க்கு வந்தபடி நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் வந்து போலீஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி இது ஃபஸ்ட் எபிசோடுங்கிறதுனால எனக்கு எப்படி பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை ஏன் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியாவோடு வந்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியே இங்கேருந்து கட் பண்ணி ஒரு 15 வருஷம் முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கு போனீங்க அப்படின்னா எனக்கு அந்த டைம்லாம் பேச்சே வராது. எஸ், எங்கள் வீட்டிலலாம் ஒரு 4, 5, 6 வயசுக்கு மேலே கூட நான் பேசலை. அம்மா அப்பான்னு கூட வாயை தந்து சொல்லலை, ஊமை அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்போ இப்போ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. அதுவும் எப்போன்னா ஏதோ ஒரு சம்மர் வெக்கேஷன் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, நானே சின்ன பையன் எப்படி ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போது பேசுறதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் வச்சு பேசுறதில்லை. எங்கள் வீட்டில் எனக்கு நிறைய தடவை இந்த கதையை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எப்போல்லாம் நான் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணி கமான் உன்னால் முடியும், நீ தான் அடுத்த ராக்கி பாயின்னு சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா அடிக்கடி இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். சொல்லி நல்ல சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கு எல்லாம் போவோம்னு. அப்படி வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணிக்கு போனோம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணி போவோம். வேளாங்கண்ணிக்கு போகிறப்போ எனக்கு வந்து பேச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஊட்டிக்கு போனால் ஊட்டி மலை, அது மேலே அப்படியே ஏறி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஆஹா வாட் ஏ நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன் எங்கள் மாமா கிட்ட, மாமா அங்கே பாரு அந்த மலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மழையிலையும் மொழியில் பேச ஆரம்பித்தோடனே ஐயோ திட்டி கோவம் வந்துச்சுங்கிற மாதிரி எங்கள் மாமா என்னை தூக்கிட்டு போய் அக்கா உங்கள் பையன் பேசிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட தூக்கிட்டு போய் சொன்னாங்கன்னா அப்போயிலேருந்து அந்த டூர் ரிட்டர்ன் வந்து வர வரைக்கும் என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் 1-2 வார்த்தை பேச ஆரம்பித்தேன். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் போக போக இந்த குட்டி குந்தான் ஏன்டா பேச ஆரம்பித்தாங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நான் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசி இப்போ இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் எங்கள் காலேஜ் ஸ்டேஜ்லலாம் கூட ஏறி நிறைய மிமிக்கிரி பட்டிமன்றம்லாம் கூட பேசியிருக்கேன். அதெல்லாம் இப்போ பேசுவேடா அப்படின்னு கேட்டால் சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அதெல்லாம் பேசினேன்னா பயந்து ஓட்டுருவீங்க. இன்னும் நிறைய எபிசோட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அதுக்கெலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் இந்த பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ், நிறைய ஸ்டோரிஸ், அப்புறம் ஃபன்னான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து இந்த டேட்டில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு எனக்கும் ஆசை தான். ஆனால் கரெக்டாக எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 4-5 எபிசோட் கன்சிஸ்டன்சியாக பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டில் வருவேன் அப்படின்னு நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸ்டே டியூன் கைஸ்.